30 லாஸ்ட் கிளாஸ். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எண்ட் ஆஃப் த கிளாஸ் வந்துட்டோம். இப்போதான் என்னமோ இந்த 30 டேஸ் சேலஞ்ச் இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. டே 1 2 3 அப்படின்னு அப்படியே நம்ம பாஸ் ஆகி டே 30 லாஸ்ட் கிளாஸ் வந்தாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஹாப்பியாக இன்றைக்கி ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்துருவோம். நான் வழக்கம் போல தான் சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்து கிராமர் போர்ஷனை வச்சு தான் நாம் இந்த ஸ்டோரி எல்லாம் பார்க்குறோம். நம்ம இந்த 30 டேஸ் கிளாஸில் வந்து கிராமர் போர்ஷன் மட்டும் கற்றுக்கல, எப்படி வந்து இங்கிலீஷில் ஒரு ஸ்டோரி சொல்கிறது, ஒரு பேராகிராஃப் ரைட் பண்ணுறது, ஒரு கான்வர்சேஷன் 1 to 1 நம்ம பேசுகிறது, அது எல்லாத்தையுமே நாம் கற்றுருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். A little seed lived in the garden. ஒரு சீடு வந்து ஒரு கார்டனில் வந்து வசிக்குது. விதை இல்லையா? அப்போ இந்த இடத்துல பாருங்க, a little seed அப்படிங்கிறது சப்ஜெக்டா, a little seed அப்படிங்கிறது சப்ஜெக்ட், lived அப்படிங்கிறது ஒரு வேர்பா, ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடிப்படையில் ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் வேணும். ஸோ அப்போ சப்ஜெக்ட் வேர்ப். a little seed lived in the garden. ஓகேவா? It wanted to grow taller. அது வந்து ஹைட்டாக வளரணும் அப்படின்னு அது வந்து ஆசைப்படுது. ஸோ இது வந்து பிளான்ட் அப்படிங்கிறதுனால தான் இட் அப்படிங்கும் ஒரு சப்ஜெக்டாக நம்ம இட் அப்படின்னு நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். இட் வாண்டட் டு க்ரோ டாலர், ஹைட்டாக வளர்கிறதுக்கு அது ஆசைப்படுது. ஸோ அதுக்காக தான் இட் வாண்டட் அப்படின்னு சொல்கிறோம். அகெயின் சப்ஜெக்ட் ஒரு வேர்ப், பாஸ்ட் வேர்ப் எழுதிட்டோம். டு க்ரோ டாலர், டூக்கு பக்கத்தில் எப்போதுமே V1 வேர்ப் தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? டு க்ரோ டாலர், அது ஹைட்டாக வளர்கிறதுக்கு விருப்பப்படுது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அதனால். ஸோ இப்போ அதனால் அப்படிங்கிறதுக்காக ஸோ அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு கன்ஜங்ஷனும் தெரியும் இல்லையா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இட் ட்ராங்க் கூல் வாட்டர், அது வந்து நல்ல தண்ணீரை அது வந்து குடிக்குது. ட்ரிங்க் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ட்ராங்க் இல்லையா? ஸோ இட் ட்ராங்க் அகெயின் சப்ஜெக்ட் ஓ என்ன குடிக்குது? கூல் வாட்டர், அது குடிக்குது. ஸோ இட் ட்ராங்க் கூல் வாட்டர் அண்ட் பிலீவ்ட் இன் இட் செல்ஃப், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தன்னைத்தானே அது வந்து நம்புது. பிலீவ் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் பிலீவ்ட் இல்லையா? ஸோ இட் பிலீவ்ட் இன் இட் செல்ஃப், அது தன்னைத்தானே அது நம்புது. அது அதுக்கிட்டேயே சொல்லிக்குது. இட் செட் டு இட் செல்ஃப், அது சொல்லிக்குது. இட் செட் டு இட் செல்ஃப், ஒரு நாள் ஒன் டே நான் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு செடியாக நான் வந்து வளருவேன், பெரிய ஹைட்டாக ஒரு மரமாக நான் வந்து வளருவேன் அப்படின்னு அது வந்து சொல்லிக்குது. இட்ஸ் செட் டு இட்ஸ் செல்ஃப் ஒன் டே ஐ வில் க்ரோ டாலர். ஓகே, நான் வந்து நல்ல பெரிய செடியாக வளருவேன், ஐ வில் க்ரோ டாலர். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் நல்ல சுவையான பழங்களை வந்து கொடுப்பேன். அண்ட் கிவ் டெலிஷியஸ் ஃப்ரூட்ஸ். ஓகே, அண்ட் கிவ் டெலிஷியஸ் ஃப்ரூட்ஸ் யாருக்கு? எல்லாருக்கும். டு எவ்ரி ஒன். ரெசிபியன்ட், ரிசீவர் ஆஃப் அன் ஆக்ஷன் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல டு அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணுறோம். எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது சொன்னது இட்ஸ் செட் டு இட்ஸ் செல்ஃப், அது தன்னைத்தானே அதுக்கிட்டேயே சொல்லிக்குது. ஒரு நாள் நான் ஹைட்டாக வளர்ந்து எல்லாருக்கும் சுவையான பழத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது. ஐ வில் க்ரோ டாலர் அண்ட் கிவ் டெலிஷியஸ் ஃபுட்ஸ் டு எவ்ரி ஒன். ஸோ அந்த 2 சென்டென்ஸையும் இணைக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல அண்ட் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் இந்த ஸ்டோரி. புரியுதா? ஒரு சின்ன விதை கார்டனில் வளருது, அது ஹைட்டாக வளரணும் அப்படின்னு ஆசைப்படுது. அதுக்காக அது வந்து நல்ல கூல் வாட்டரெல்லாம் அது வந்து குடிக்குது. இதை நீங்கள் ரொம்ப அப்படியே சயின்டிஃபிக்காக நீங்கள் இந்த பிளான்ஸ் பேசிக்கில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட் அப்சர்வ் டு கூல் வாட்டர் அப்படி கூட சொல்லலாம். பட் பிகினிங்கில் இனிஷியல் லெவலில் நீங்கள் இதே மாதிரி சிம்பிள் வெக்காபுலரி யூஸ் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து இட் அப்சர்வ் டு கூல் வாட்டர் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். பிகினர்ஸில் இனிஷியல் லெவலில் இட் ட்ராங்க் கூல் வாட்டர்னு சொன்னாலே போதும். ஓகேவா? இட் ட்ராங்க் கூல் வாட்டர் அண்ட் பிலீவ் இன் இட் செட். இட் செட் டு இட் செல்ஃப், அது தனக்குத்தானே சொல்லிக்குது. ஒன் டே, ஒரு நாள் ஐ வில் க்ரோ டாலர் அண்ட் கிவ் டெலிஷியஸ் ஃப்ரூட்ஸ் டு எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிக்குது. இதுதான் சிம்பிளான ஸ்டோரி. ஓகேவா? இதே மாதிரி இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய நீங்கள் சொல்லி பார்க்கணும். நம்ம இந்த 30 டேஸ் சேலஞ்சிலேயே நம்ம நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துருக்கோம். நம்ம பார்த்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணலாம். இதோடைய மாரல் பாருங்கள். வென் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் நத்திங் கேன் ஸ்டாப் யூ. வென் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் நத்திங் கேன் ஸ்டாப் யூ, நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ. எப்படி வேணுமோ நம்ம சொல்லலாம். என்னைக்கு நீங்கள் வந்து உங்களை நீங்களே நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ எதுவுமே வந்து உங்களுக்கு தடை பண்ண முடியாது.
யாருமே உங்களை தடை பண்ண முடியாது. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். வென் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் நத்திங் கேன் ஸ்டாப் யூ. ஓகே, இந்த இடத்துல கூட பாருங்க, கேன் அப்படிங்கிற மாடர்ன் ஒர்க் பக்கத்தில் ஸ்டாப் அப்படின்னு ஒரு V1 ஒர்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிராமரை நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து கவனிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, நாம நம்பலை அப்படின்னு சொன்னால் கடவுளே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. நம்மளுடைய மைண்ட் செட் அது வந்து ஒரு பவர்ஃபுல் மேக்னெட். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உறுதியாக நம்பணும். மற்றவங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. என்றைக்குமே உங்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு நீங்களே உங்களை வந்து இன்சல்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சுதா? ஃபைன். ஓகே, நம்ம 30 days கிளாஸையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு பேசிக்காக ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். நீங்கள் இந்த கிளாஸஸில் வந்து சரியான விஷயத்தெல்லாம் திருப்பி நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் பேசிக்காக வந்து ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். இந்த 30 days சேலஞ்சில் இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு எனக்கு நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு மெயில் பண்ணாலுமே ஓகே தான். kakkanspokenenglish@gmail.com நம்மளுடைய மெயில் ஐடி எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த 30 days சேலஞ்சை வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு சில பேரால் வந்து கண்டினியூவாக பார்க்க முடியாமல் இருந்திருக்கும். அதே மாதிரி இருக்கிறவங்கலாம் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கிளாஸஸ் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு, ஒரு 2 classes 3 classes ஸ்கிப் ஆகிடுச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் Day 5 வரைக்கும் பார்த்துருக்கீங்க, யூ மிஸ்டு Day 6, 7 and 8 அப்படின்னா, again you will continue from Day 6 onwards. ஓகே, no need to go from Day 9. அதுலேருந்து போகக்கூடாது. அதேமாதிரி போகிறது அட்வைசபிளும், இட் இஸ் நாட் அட்வைசபிள் ஒர்க். ஓகே, இப்போ நீங்கள் 6 விட்டுட்டிங்கன்னா அகெயின் நீங்கள் 6லேருந்து அப்படியே கண்டினியூவாக நீங்கள் வந்து பார்த்துட்டே வாங்க. ஒரு கிளாஸ் கூட ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி ஒன்று பண்ணுங்கள். பார்க்காதவங்கெல்லாம் நார்மலாகவே பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மேரத்தானே நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேரத்தானில் ஒரு 100 பேர் 200 பேர் ஓடுவாங்க. ஆனால் ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 100 பேர் ஓடுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு டார்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் அப்படின்னு. அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் போகிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் கூட போக மாட்டாங்க. ஒரு 100 பேரில் ஒரு 1000 பேர் அப்படின்னு சொன்னால் ஒரு 50லேருந்து ஒரு 70 பேர் போனாங்கன்னா பெரிய விஷயம். நம்ம அந்த 100 அப்படிங்கிற கால்குலேஷனுக்கே வருவோம். 100 people இப்போதைக்கு ஒரு மேரத்தானில் இப்போதைக்கு அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 10 நபர்கள் கூட போக மாட்டாங்க. 80 to 90 members வந்துட்டு போகும்போதே வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுவாங்க. முடியாமல் இருக்கும், வேறு ஏதோ ஒரு ரீசன் அப்படியே அவங்க முடியாமல் அவங்கெல்லாம் ஸ்டாப் ஆகிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறாங்க இல்லையா, அந்த ஒரு 5 members ரீச் ஆகிடுறாங்கல்ல, அதில் தான் அந்த நேரத்தோடைய அடிப்படையில் அவங்கள வந்து 1, 2, 3 அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அந்த விக்ட்ரியை வந்து. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 5 பேர் வந்தாங்க பார்த்தீங்களா, இறுதி வரைக்கும் அந்த 5 பேருமே வின்னர் தான். அந்த எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்கும், அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும், இந்த சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் என்ன தடைக்கற்கள் வந்தாலும், அவங்களுக்கு எவ்வளோ முடியாமல் போனாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் உட்காந்து திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, உட்காந்த இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்கல்ல, அந்த 5 பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வின்னர்ஸ் தான். அவங்க 5 பேருமே வந்து விக்ட்ரி அடைஞ்சவங்க தான். நான் அதை உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த 30 days சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து இந்த 30 days சேலஞ்சை கண்டினியூவாக பார்த்தீங்களோ உண்மையாகவே வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் டே. ஓகே, ஆசம், யூ ஹாவ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். நிச்சயமாக உங்களுடைய இங்கிலீஷ் ப்ரீவியஸாக இருந்த லெவலை விட அட்லீஸ்ட் ஒரு 10 to 20% மினிமமாக ஒரு 10% நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இது ஒரு விஷயம். செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் இடையில ஸ்கிப் பண்ணவங்க இருக்கீங்களோ அவங்க அகெயின் திருப்பியும் கண்டினியூ பண்ணுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அகெயின் திருப்பி கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? இன்றைக்கி September 30, இந்த மந்த்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நாளையிலேருந்து October 1 ஸ்டார்ட் ஆகுது. நான் சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த மந்தோடைய ஆரம்பத்தில், அந்த வீக்கோடைய ஆரம்பத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு இயரோடைய ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய மைண்ட் செட்டே எப்படி இருக்கும்னா, இதை நம்ம எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து நமக்கே ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்னு அந்த ஒரு இன்ட்யூஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மந்த் உங்களால் பண்ண முடியாட்டி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், லீவ் இட். ஓகே, யூ டோன்ட் கெட் டிஸ்டர்ப்ட் அபவுட் தட். பரவாயில்ல, விட்டுருங்க. நாளையிலேருந்து October 1 நாளையிலேருந்து இந்த மந்த் 31 வரைக்கும் இருக்குது. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு நாள் இருக்குது.
ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட அகெயின் இந்த 30 டேஸ் சேலஞ்சை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க. கன்ஃபார்மாக இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் செய்யுங்க. ஸ்கிப் ஆனவங்களும் அப்படி செய்யுங்க. இந்த 30 டேஸை பார்த்து முடித்தவங்களும் திருப்பி இதை ரிப்பீட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. எப்போதுமே நீங்கள் புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறத விட பழசு நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த திறம்பட நல்லா தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல யுக்தி. இப்போது நான் வந்து உங்களை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டோரி டெல்லிங் மூலியமாக இங்கிலீஷை வந்து நல்லா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்டோரி டெல்லிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மெத்தட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட்லி அப்படின்னு. அதே நேரத்தில் அந்த ஸ்டோரியை நீங்கள் புதுசாக ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டோரி கற்றுக்கிறத விட நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரியே உங்களுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக வர வரைக்கும் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டோரிக்கு போனீங்க அப்படின்னா 30 நாளைக்கு 30 ஸ்டோரி கற்றுக்கிறத விட 30 நாளைக்கு 10 ஸ்டோரியை கிளியராக கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப பெட்டர். ஒரு 10 ஸ்டோரிஸை நல்லா கிளியராக உங்களால் கேஷுவலாக சொல்ல முடியும் அப்படின்னா அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் எதனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் பண்ண விஷயத்தையே ரிப்பீட் பண்ணும்போது சில சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு கேஷுவலாக வந்துடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தர்ஸ்டி ஸ்டோரியில் வந்துட்டு இட் காட் அண்ட் ஐடியா, இட் டிடன்ட் நோ வாட் டு டூ அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். இப்போ என்னென்னா, ஐ டிடன்ட் நோ வாட் டு டூ, என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கேயாவது பேசும்போது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இதே இந்த ஸ்டோரியை நீங்கள் அதிகமாக ரிப்பீட் பண்ணுன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. அதுக்காக தான் சொல்கிறேன், எப்போதுமே சொன்ன விஷயத்தையே நிறைய முறை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க. ரீசெண்டாக கூட என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கேட்டாங்க, மேம் என்னால் வந்து டென்சஸை வச்சு ஈஸியாக வந்து பேச முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ வென்ட் டு த மார்க்கெட், ஹி வாஸ் ஸ்லீப்பிங், மார்க்கெட்டுக்கு அப்புறம் நான் தூங்கிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னால் ஈஸியாக பேச முடியுது. ஆனால் இந்த யூசேஜ் ஆஃப் குட் வுட் அதை வச்சுன்னா என்னால் பேச முடியல, ஆனால் அது எனக்கு தெரியுது மேம் அப்படின்னு சொன்னேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, ஏன் உங்களால் டென்சஸை வச்சு நல்லா பேச முடியுது அப்படின்னா, டென்சஸில் நீங்கள் நல்லா கிளியர் கட்டாக இருக்கீங்க. அதை நீங்கள் அதிகமாக பார்த்து ரிப்பீட் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு அந்த பேசுகிறதுங்கிறது ஒரு கேஷுவலாக உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ தப்பு இல்லாமல், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல், செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட இந்த டென்ஸ்னால் இந்த சென்டென்ஸ் நம்ம இப்படி தான் சொல்ல முடியும், ஐ வென்ட் டு த மார்க்கெட்டுன்னு தான் சொல்ல முடியும், தென் வந்துட்டு ஹி வாஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் பேசுகிறீங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட. ஆனால் இதே பொக்கொண்டு வுட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல வழியா அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் அதிகமாக ரிப்பீட் பண்ணாததுனால உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. அதனால தான் உங்களால் அதை பேஸ் பண்ணி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடைய சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியல. மேபி இது தப்பாக இருக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டம் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக இந்த கோட் வுட் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். எவ்வளோ கூட நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டென்சஸ் மாதிரி அதுவும் உங்களுக்கு சரளமாக வந்துடும் அப்படின்னு. இதை நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டோரி நான் இப்போ சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு புதுசாக நீங்கள் ஸ்டோரி கற்றுக்கிறத விட பார்த்த ஸ்டோரியே நீங்கள் அகெயின் ரிப்பீட் பண்ணிங்கன்னா அதில் வர சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஈஸியாக நீங்கள் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வந்து இந்த டே 1லேருந்து டே 30 வரைக்கும் கிளாஸஸை வந்து உங்களால் கண்டினியூவாக ஃபினிஷ் பண்ண முடியலையோ அவங்க பரவாயில்ல, அகெயின் இப்போ நான் அக்டோபர் 1 அகெயின் நமக்கு ஒரு 31 டேஸ் நமக்கு கிடைக்குது. திருப்பி அப்படியே இந்த மாதத்துலேருந்து இந்த கிளாஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்லுவாங்க இல்லையா, நான் உங்ககிட்ட இதை டே 1லேயே நான் அதை வந்து உங்ககிட்ட நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இயரோடைய ஸ்டார்டிங்கில், மந்த்தோடைய ஸ்டார்டிங்கில், ஒரு வீக்கோடைய ஸ்டார்டிங்கில் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம மைண்ட் செட்டே நம்ம இப்போ தான் டே 1ல் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம், இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன் வந்து நமக்கு தோணும் அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக சொல்லுவாங்க. அதனால் நாளைக்கு அக்டோபர் 1 உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களால் இந்த மந்த் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கம்மிங் மந்த்ஸ் நாளையிலேருந்து இதை அப்படியே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேபி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, இடையில உங்களுக்கு நிறைய டேஸ் போயிடுச்சு, உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு, பரவாயில்ல, போயிட்டு போகுது, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேவா? நாளையிலேருந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்த்ததை நீங்கள் திருப்பி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது ஸ்ட்ரெங்தனிங் பண்ணிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பார்த்த விஷயத்தையே திருப்பி நீங்கள் கற்றுக்கும் போது, இந்த பரதநாட்டியம் கிளாஸ், இந்த மியூசிக் கிளாஸ்லாம் போகிறவங்கலாம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக கிடச்சிது, எனக்கு ஒரு நல்ல குரு கிடச்சாங்க, திருப்பி நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் கற்றுக்கும் போது நான் ரொம்ப அதெல்லாம் கிளியர் ஆகிட்டேன் அப்படின்னு. அதே மாதிரியே திருப்பி நீங்கள் டென்சஸ்லாம் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது அதனால உங்களுக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது. உங்களுக்கு அது ஸ்ட்ரெங்தனிங் தான் பண்ண
உங்களது செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு உங்களது ரெடி தான் பண்ணிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே திருப்பி நீங்கள் 4 அக்டோபர் 1லேருந்து இந்த வீக் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ் கூட இருக்குது. ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணால் கூட 31 டேஸ் வரைக்கும் இருக்குது. இந்த 30 டேஸ் சேலஞ்சு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 30 டேஸும் முடித்தவங்க திருப்பியும் ரிப்பீட் பண்ணுங்கள். நான் இப்போ சொன்ன அதே ஸ்ட்ராட்டஜி தான். தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணுறது. அகெயின் திருப்பி நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். இந்த அக்டோபர் 1லேருந்து இந்த 30 வரைக்கும். அகெயின் திருப்பியும் நீங்கள் நவம்பர் 1லேருந்து 30 வரைக்கும் இந்த விஷயத்தை ரிப்பீட் பண்ணணும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்களே நினச்சா கூட உங்களுக்கு நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் வீடியோவில் உங்களுக்கு மறக்காது. நம்ம எந்த கிராமர் போர்ஷன் பார்த்தோமோ அந்த கிராமர் போர்ஷனை மட்டும்தான் நான் உங்களை பார்க்க சொல்கிறேன். அது கூட சேர்த்து நாம் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே ஸ்டோரி டெல்லிங், பேராகிராஃப் ரைட்டிங், கான்வர்சேஷன், அது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டஃபன் யார் அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் மெத்தட். நீங்கள் ராவாக கிராமர் மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கிராமரோடு சேர்த்து இதே மாதிரியே இந்த ஸ்டோரி டெல்லிங், பேராகிராஃப், கான்வர்சேஷன் இதே மாதிரியெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கற்றுக்கும் போதும் ஒரு போர் அடிக்காது, ஒரு மொனட்டனஸாக இருக்காது. இந்த ஒர்க்கு பண்ண ஒர்க்கே ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி அப்படியும் இருக்காது. நல்லா சேர்ஃபுல்லாக ஜாலியாக நம்ம சூப்பராக நம்ம வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு பேச ஆரம்பிக்கலாம். ஓகேவா? பண்ணாதவங்க அகெயின் திருப்பி கம்மிங் மந்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணவங்க திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த கம்மிங் மந்த் நாளைக்கு மட்டும் நான் சொல்ல வரல, நெக்ஸ்ட் மந்த்தும் நவம்பர் மந்த்தும் ரிப்பீட் பண்ணுங்கள். ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ஒரு கோர் கான்செப்ட் மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். தென் வந்து நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள், இந்த கோர்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நீங்கள் நிறைய தெரிஞ்சிக்காத விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்களா, இந்த கோர்ஸ் வந்து உங்களுடைய ஃப்ளூயன்சி லெவலை எந்த அளவுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ரியலாகவே எனக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து டீச் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ரியலி ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஓகே, தென் அவ்வளோதான். நான் என்ன சொல்லணுமோ அது எல்லாமே சொல்லிட்டேன். நல்ல மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும். ஓகேவா? ஹாப்பி லேர்னிங்.